டைரக்டர் பாரதிராஜா சார் அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம லைவாக நம்மளுடைய சேனலில் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் டைரெக்டாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பல நடிகர்களை அறிமுகப்படுத்தி வச்ச டைரக்டர் பாரதிராஜா சாரினுடைய அந்த அடக்கம் நிகழ்வை பார்க்குறதுக்காக உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே நிற்கிறதுக்கே வந்து இடம் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ரஷ்ஷு. அந்த ரஷ்லேயும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். அங்கே வந்து நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. நீங்கள் இங்கே சீமான் அவர்களை பார்க்கலாம், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்கலாம். பாக்கியராஜ் சார், அது மட்டும் இல்லாமல் நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் வந்து ராதிகா மேம், இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேர்த்த நான் பார்த்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து பாரதிராஜா சார் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக போலீஸ் பெரேட் மாதிரி வந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இது வந்து எங்கே அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க. அதை வந்து இப்போ நம்ம லைவாக பார்க்குறோம். சென்னையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த பாரதிராஜா சாரை வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொந்த மண்ணில் அடக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருடைய சொந்த மண்ணுக்கே இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க அவருடைய உடலை. உள்ளுக்குள்ளே தோப்புக்குள்ளே ஒரு வீடு மாதிரி இருந்தது. அங்கேருந்து அவருடைய உடலை வந்து தூக்கிட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நியூஸ் சேனல்ஸ்லேயும் மற்ற ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளர் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கிளியராக வந்து பார்த்துருக்க முடியாது. பட் நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் லைவாக அப்படியே வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கிளியராக வந்து அந்தளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கோம். அவருடைய ஃபேஸ் முதற்கொண்டு கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம். பாரதிராஜா சாரை வந்து கடைசியாக நம்ம ஒரு முறை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சோகமான தருணம் இதுதான். இதற்கு பிறகு அவரை வந்து நம்ம பார்க்க முடியாது. அதனால் அவருடைய முகத்தை எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க. பல நடிகர் நடிகைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சாதனை படைத்த பாரதிராஜா சார் அவர்களுடைய இழப்பு மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேரில் போய் பார்க்க முடியாத நபர்கள் இந்த வீடியோ மூலமாக அவருடைய இறுதி பயணத்தையும் அடக்கம் பண்ணக்கூடிய அந்த வீடியோவும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ வந்து காமிச்சதுக்கு நன்றி நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பாரதிராஜா சாருக்காக ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி உங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிக்கலாம். உங்களுடைய கண்ணீரஞ்சலியும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் மூலமா நீங்கள் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாரதிராஜா சாரினுடைய நல்ல குணாதிசயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்ற நண்பர்களும் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்குவோம். ரொம்பவே கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்பவே சிரமப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. யூடியூப்பில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம். வீட்டிலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. vijay.prabhakar.96 அப்படிங்கிறது என்னுடைய பேஜ். இப்போ நீங்கள் வந்து ராதிகா மேமையும் அவங்களுடைய தங்கச்சியும் வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.